நிறைய நேரங்கள்ல நம்ம குழப்பங்கள், போராட்டங்கள் எப்பொழுதும் என்ன சூழ்ந்து கொண்டே இருக்கே! நான் நெருக்கத்தின் பாதையிலேயே கடந்து செல்லுகிறேனே! எனக்கு ஒரு இளைப்பாறுதல் இல்லையே! அப்படின்னு நினைக்கிறோம். எதனால அப்படின்னா, நாம் வந்து சேர வேண்டிய இடத்திற்கு இன்னும் வந்து சேரல. அதனால தான் நம்ம இப்படி இளைப்பாறுதல் இல்லாமல் நெருக்கத்திலயும், குழப்பத்திலயும், போராட்டத்திலயும், மனக்குழப்பத்திலயும் நம்ம இருக்கோம். ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க. வேதத்துல தேவன் சொல்லுகிறார், "வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்." அப்படின்னு சொல்கிறார். சொன்னவர் வாக்கு மாறாதவர். அவர் அப்படியே செய்கிறவர். அவர் பொய் சொல்ல மாட்டார். ஆமாங்க. நீங்க அவரிடத்துல வந்தீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா இளைப்பாறுதல் நிச்சயம். அவரிடத்துல வராததுனால தான், உங்களுக்கு இப்படிப்பட்ட மனக்குழப்பங்கள், போராட்டங்கள் உங்களுக்கு இருக்குது. அதனால தேவனிடத்துல வருவோம், இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளுவோம்.